சிபிசிஐடிக்கு மாற்றியிருக்கிறாங்க. ஏற்கனவே மரக்கான சம்பவமும் சிபிசிஐடிக்கு தான் மாற்றினாங்க. என்ன நடந்தது? சிபிசிஐடிக்கு மாற்றுறது அந்த விஷயத்தை ஆற போடுவதற்கு சமமாகத்தான் நான் பார்க்குறேன். எந்த ஒரு விஷயத்தையும் அது வந்து ஒரு ஆற போடுறதுக்கு அல்லது மக்களை மறக்கடிக்க செய்வதற்கான ஒரு யுக்தியாக தான் இந்த கமிஷன், இந்த சிபிசிஐடி என்கொயரி எல்லாம் இருக்கிறது. உடனடியாக ஏன் நடவடிக்கை என்ன எடுக்கல? என்ன தவறு? என்ன பிரச்சனை? சம்பந்தப்பட்ட அமைச்சர் மேலே ஏன் நடவடிக்கை எடுக்கல? முதலமைச்சர் ஏன் முதல்ல போய் பார்க்கல? இன்னும் அந்த இடத்த நேரம் போய் மக்களை பார்த்துருக்கணும். ஒரு சரியான முதலமைச்சர் சரியான ஆட்சி கொடுக்குறாருன்னா நேரடியாக மக்களை போய் சந்திச்சிருக்கணும். இன்னைக்கு வரல மக்களை போய் பார்க்கல. அதான் எங்க தலைவர் கேட்டிருக்காருல, சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டிருக்கோம். அதுக்கான நாங்கள் இதுதானங்க நாங்க தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டினுடைய போதை கலாச்சாரம் கிராமமும் ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையோ, ஒரு பள்ளிக்கூடம் இருக்கோ இல்லையோ, ஆனால் டாஸ்மாக் கடை தங்களை வரவேற்கிறது. அதே போல் இன்றைக்கு கஞ்சானுடைய புழக்கம், ஒவ்வொரு ட்ரக்ஸினுடைய புழக்கம் பள்ளிகளுக்கு பக்கத்தில் மாணவர்கள் மத்தியில் அந்த புழக்கம் ஆயிருக்கிறது. இதையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டிய அரசாங்கம், திமுக அரசாங்கம், ஸ்டாலின் அரசாங்கம் அவர்களுடைய கையாளாகத்தனத்தினால தான் இவ்வளவு சம்பவங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. நன்றி, வணக்கம். இந்த சம்பவத்துக்கு வந்து திமுக கூட்டணி கட்சிகளோட என்ன ஒரு கண்டனம் தெரிவிக்கல அப்படின்னு இருக்காங்க. அதுதான் அவர்களுக்கு வந்து பாருங்க, மக்களோட உயிரை விட ஒரு கூட்டணி கட்சி வந்து பகைச்சிக்க கூடாது, கூட்டணி கட்சி தங்களை ஏதாவது சொல்லிடுவார்களோ என்ற ஒரு பயம் கூட்டணி கட்சி மேல ஒரு இருக்கிற பயத்தை தான் காட்டுகிறது. மக்கள் மேல, மக்கள் உயிர் மேல அவர்களுக்கு மதிப்பில்லை, மக்கள் உயிர் மேல அவர்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லாமல் தான் காட்டுகிறது.